Hi friends, welcome to Sarnashi Birds Farm. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம Pigeon farm பத்தி பார்க்க போறோம். நம்ம வந்து கரெக்ட்டா மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பேர்ட்ஸ் வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வெயில் காலமா இருந்துச்சு. சம்மர் சீசனா இருந்துச்சு. இப்போ விண்டர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. விண்டர் சீசன்ல பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை ஃபார்ம் ஃபுல்லா க்ளீன் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணிட்டு என்ன பண்றோம்னு பார்த்தீங்களா? இதெல்லாம் மஞ்சளா இருக்குன்னு நினைப்பீங்க. நான் மஞ்சள் பொடி தான் போட்டுருப்பேன் நினைக்கிறேன். மஞ்சள் பொடி மட்டும் இல்ல, 3 கலவை இருக்கு. மஞ்சள், வசம்பு, பச்சை கற்பூரம். மூணுமே நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்றோம்னா பாம்பு ஃபுல்லா அந்த ட்ரேக்கு கீழ அப்புறம் ஃபார்முக்கு கீழே தரைக்கு கீழே எல்லாத்துலேயும் நம்ம வந்து வாரம் கூட்ட நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தெளித்து விட்டுறோம். இது அவ்வளோ காஸ்ட்லியான கிடையாது, ரேட் ரொம்ப கம்மி தான். பச்சைக்கப்புறம் மஞ்சள் வசம்பு எல்லாமே ரேட்டு கம்மி தான். வாரத்துக்கு ஒரு 100 ரூபா செலவு பண்ணணும், அவ்வளோதான். இது ரொம்ப அதிகமான கிடையாது. இது யூஸ் பண்ணுறதுனால என்ன பயனுதுன்னா பூச்சி கீச்சி எதுவும் வராமல் இருக்கும். அதுக்காக நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்ற ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த சிக்குனா நிறைய அம்மா வந்துக்கிட்டு இருக்கு. அந்த அம்மைக்கு என்ன மருந்துன்னு எனக்கு கரெக்டாக இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் யாராச்சும் உங்களுக்கு இந்த நிறைய பெரிய ஃபார்ம் வச்சுருப்பீங்க, நம்மளோட பெரிய ஃபார்ம் வச்சுருப்பீங்க. அம்மைக்கு என்ன மருந்து கொடுக்கலாம், எது கொடுத்தா க்யூர் ஆகும், ஃபார்மில் ஏதாச்சும் தெளிக்கணுமா, ஏதாச்சும் ஏதாவது மருந்து இருக்கா ஸ்ப்ரே பண்ணி விட்றதுக்கு, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். கொசு வராமல் இருக்கிறதுக்கு மோஸ்ட்லி கொசு வரனால அம்மா வருது எல்லாம் சொல்கிறாங்க. கொசு வராமல் இருந்ததுக்கு ஃபார்மில் எதுவும் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு எதுவும் இருக்கா? அப்படி இருந்தால் நீ கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் ஃபுல்லாக ஃபார்ம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம வந்து மஞ்சள், வசம்பு, பச்சை கற்பூரம் 3 சேர்த்து ஃபுல்லாக ட்ரே கீழே எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஃபார்மை வந்து எப்போயுமே நீட்டாக தான் வச்சுருப்பேன், உங்களுக்கே தெரியும். பேர்ட்ஸ் ஃபார்மாக இருக்கட்டும், இப்போ புதுசாக நம்ம ஆரம்பிச்சிருக்க புறா ஃபார்மாக இருக்கட்டும், எப்போயுமே நீட்டாக இருக்குன்னு தான் நினைப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு சில சிக்கிக்கு இந்த அம்மா போட்டிருக்கு பாருங்கள். ஏன்னா பேஸ்ட்டு நான் அப்ளை பண்ணியிருக்கேன், பேஸ்ட்டு போட சொன்னாங்க, பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இதில் இருந்த சிக்ஸ் ஒன்று இறந்துருச்சு. அப்புறம் இன்னும் ஒரு சில 2 சிக்குக்கு வந்து லைட்டாக இப்போ தான் அறுது. இந்த இதில் உள்ள முஸ்கி சிக்குன்னா பார்த்தீங்கன்னா கருப்பு கலருக்குன்னா பார்த்தீங்கன்னா இந்த அம்மா இந்த இருக்கா அந்த மாதிரி வருது. இதுக்கு என்ன க்யூர், என்ன மருந்து ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். கொசுக்கடினால தான் வரும்னு எல்லாம் சொல்கிறாங்க, அதான் கரெக்டு. அந்த கொசை போக்குறதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தால் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேஜ் செட்டப் தான் நம்ம புதுசாக செட் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா கேஜ் வந்து ட்ரே வைக்கிற மாதிரி செட்டப் உள்ளே இது வச்சு மண்ணை கொட்டி வச்சுருக்க மாதிரி வச்சுருக்கோம். நம்ம வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மண் நம்ம கொட்டி வச்சுருக்கோம். அந்த ஒன்று மட்டும் தான் ட்ரே வைக்கிற மாதிரி அதுக்கு நம்ம அட்டையை போட்டு வச்சுருக்கோம். மிச்சம் இல்லாமல் மண்ணை கொட்டி தான் நம்ம ஃபார்மில் வச்சுருக்கோம். இது முஸ்கி பேர், கருணை பேர், அதுக்கப்புறம் ஓவரடி கருணை, டவுலன்ட்ரி, ஓவரடி. இது ஓவரடி தான். மேலுக்கு லைட்டாக சளிக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா அந்த கற்பூரம் வர அடிக்குதுங்க, பச்சை கற்பூரம் நல்லா அடிக்குது. இந்த வாடகைக்கு எதுவும் வராது, பூச்சி வராதா, கொசு வருமா வராதான்னு தெரில. தெளித்து விட்டுருக்கேன். கொசு வராமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஆளை விட்டு பொருத்தி வைங்க, ஊதுபத்தி போகிறதுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. இவ்வளோ பெரிய ஃபார்முக்கு பாருங்கள், இவ்வளோ வெளிச்சம் இருக்குது. மேலெலாம் கேப் வச்சு வெளிச்சம் வச்சுருக்கோம். இந்த வெளிச்சத்தில் கொசு பற்றி பொறுத்துனா இதில் எங்கே நம்ம தங்க போகுது நீங்களே சொல்லுங்கள். இங்கிட்ட ஃபுல்லாக இவ்வளோ பெரிய ஓப்பன் வச்சுருக்கோம். நம்ம நிறைய பேர் ஃபார்ம் வச்சுருப்பீங்க, பெரிய புறா ஃபார்ம்லாம் வச்சுருப்பீங்க, பீஜான் எக்கச்சக்கமாக வச்சுருப்பீங்க. நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் க்யூர் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு புதுசாக உள்ளே வரனால நம்ம கொஞ்சம் கற்றுக்கிற வேண்டியதாக இருக்கும். நம்மளாக தெரிஞ்சு கற்றுக்கிற எக்ஸ்பீரியன்ஸாக நிறைய பேர் இருப்பீங்க. சொல்லிட்டீங்கன்னா நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம், நம்மளாக தெரிஞ்சுக்கிறத விட. நானும் அப்படி தான், எனக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் தான் பேர்ட்ஸ் ஃபார்ம்லாம் நிறைய ஆரம்பித்தேன். இப்போ வர நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கும். பேர்ட்ஸை பற்றி என்ன டவுட்டு கேட்டாலும் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம், மறக்காமல் கால் பண்ணி சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். புறாவுக்கு புதுசு தான், இதுலேயும் நம்மளுக்கு ஐடியா நிறையா கிடச்சிருச்சு. நம்ம கேட்குறவங்களுக்கு நம்மளுக்கு ஐடியா சொல்லிக்கிட்டு தான் இருப்போம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சரணாஸ்ரீ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பேர்ட்ஸ் ஃபார்ம் நம்ம கடைக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.